என்ன நடந்துச்சுன்றது தெரியல. விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்க, அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நேற்று விஜய் வீடியோ வெளியிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎம் சார் பழி வாங்காதீங்க, பழி வாங்குறதா இருந்தால் என்ன வேணா பண்ணுங்க, என்னுடைய தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்க, நேரடியாக முதலமைச்சரை குற்றம் சாட்டியிருக்காரு. அது எதன் காரணமாக அவர் நேரடியாக முதலமைச்சரை தாக்கி பேசுறதுக்கான காரணம் என்ன? விஜய் பேசுனதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது, விஜய் தான் கேட்கணும். அதாங்க, அது விஜய் பேசுனதுக்கு என்ன காரணத்தினால பேசினாருன்னு நீங்கள் விஜய்கிட்ட கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர்றது, அவருடைய கட்சியை சார்ந்த சில பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு அந்த செய்தி அவருக்கு வர்ற போது, ஒரு கட்சியினுடைய தலைவருங்கிற முறையில் என்னுடைய நிர்வாகிகளையோ தொண்டர்களையோ நீங்கள் இந்த மாதிரி கேஸ் போட்டோ கைது பண்ணியோ செய்யாதீங்க, அதுக்கு பதிலாக என்ன வேணால் பண்ணிட்டு போங்கன்னு ஒரு கட்சி தலைவருங்கிற முறையில் அவருடைய கருத்தை இதை சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னது பாவம்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் முதலமைச்சரை நேருக்கு நேராக 2 பேரும் என்ன மல்கட்டாக வராங்க. முதலமைச்சர் எங்கே என்ன உயரத்தில் இருக்கார், ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருக்கிற முதலமைச்சர், என்ன காவல்துறையிலேருந்து எல்லா துறைக்கும் பொறுப்பு இருக்கிற முதலமைச்சரும் விஜய் எப்படி ஒன்றாவார். அதனால் 2 பேரும் அவரை சண்டையை கூப்பிட்றாருன்னு ஏன் எடுத்துக்கிறீங்க? அவர் வேண்டியவங்க மேலே வழக்கு கேஸு கைதுன்னு வரும்போது அவங்கள திருப்திப்படுத்தவோ அல்லது அவங்களுக்கு ஆறுதலுக்காகவோ ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. நான் மொத்தமாக சொல்ல வர்றது என்னென்னா, இது மாதிரி கட்சிகளின் சார்பில் திமுக காங்கிரஸ் எங்களுடைய கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது விஜய் ஆதரிக்கக்கூடிய கட்சிகளோ பிஜேபியோ அதிமுக இருந்தாலும் சரி, இப்படி இவங்கெல்லாம் ஒருத்தரை போட்டி போட்டுக்கிட்டு மேலே இருக்கிற பெரிய லெவலில் இருக்கிற தலைவர்கள் ஒன்றும் பேசலை. ஆனால் அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிற தலைவர்களும் கட்சி சார்பில் அறிக்கைகளும் மோதல்களும் ஒருத்தர் திட்டி இருக்கிறது. அதனால் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு என்னுடைய கருத்து ஒரு நன்மையும் ஏற்பட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு எல்லாரும் போட்டி போட்டு என்ன நன்மைகள் உதவி செய்யும். காங்கிரஸ் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கோம், அப்படி எல்லா கட்சிகளும் கொடுங்க, உதவி பண்ணுங்க. அரசாங்கத்தின் சார்பில் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கட்டும். விஜய் சம்மந்தப்பட்டவர் அவர் ஒரு தொகை கொடுத்துருக்காரு, இன்னமும் என்ன முடியுமோ அதை செய்யட்டும். இப்படி இந்த மாதிரி மத்திய அரசு 2 லட்சம் கொடுத்துருக்கு, அதை என்ன 20 லட்சமாக உயர்த்தி கொடுக்கட்டும். அந்த பணத்தை மத்திய அரசு உயர்த்தி தரலாம், 2 லட்சம் போதாது. அதனால் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான காரியங்களில் ஈடுபட வேண்டிய நேரமே தவிர இது ஒருத்தர் மேலே ஒருத்தர் சேட்டை வாரி எறியக்கூடிய நேரம் அல்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.